அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி புடலங்காய் பருப்பு கூட்டு. இது ஒயிட் ரைஸோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்து வந்தோடனே இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நமக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு இது வேகட்டும். இப்போ 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொர அரைச்சி இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு வெந்து. இப்போ இதையும் தனியாக வச்சுட்டு அதே சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து கடுகெல்லாம் நல்லா செவந்து வந்த உடனே இதில் 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் புடலங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே அது வெந்து வரணும். மூடி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இன்னும் சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் மூடி கொஞ்சம் நேரம் கூட நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு, வேக வச்ச பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி. இது ஒயிட் ரைஸோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதோட ரசத்தோடையும் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.